என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். முன்னொரு காலத்தில் ஒரு பக்கம் ஆழமான பேரொலி கொண்ட கடல், மற்றொரு பக்கம் அமைதியான இனிமையான ஆறு. அந்த கடலில் ஒரு பெரிய பலசாலியான மீன் வாழ்ந்தது. அதன் பெயர் கர்வன். அதே நேரத்தில் அந்த ஆற்றில் வாழ்ந்தது ஒரு சிறிய சாமானிய மீன். அதன் பெயர் நீரன். கர்வன் கடலில் அனைவராலும் அறியப்பட்ட மீன். அதன் உடல் பெரியது. வாலின் ஒரு அசைவில் அலைகள் எழும். அது எப்போதும் சொல்லும், இந்த உலகத்தில் உண்மையான வாழ்க்கை கடலில்தான். ஆறு, குளம் எல்லாம் குழந்தை விளையாட்டு. சிறிய மீன்களை பார்த்தால் அது சிரித்துவிடும். உங்களுக்கு வாழ்க்கை தெரியுமா? புயல், சுழல், சுறா, இதையெல்லாம் எதிர்த்து வாழ்றதே உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும். நீரன் ஆற்றில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. அதுக்கு பெரிய உடலும் இல்லை, பெரிய பலமும் இல்லை. ஆனால் அதுக்கு நிம்மதி இருந்தது. ஒவ்வொரு நாளும் நதியின் ஓசையை கேட்டு மணலில் விளையாடி மற்ற மீன்களுடன் பகிர்ந்து வாழ்ந்தது. வாழ்க்கை என்பது பெரியதா சிறியதா என்பதல்ல, அமைதியா அர்த்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும். ஒரு நாள் கடலும் ஆறும் சேரும் நதிமுகத்தில் இந்த இரண்டு மீன்களும் சந்தித்தன. கர்வன் நீரனை பார்த்து சிரித்தது. ஓ, இவ்வளவு சின்ன மீனா நீ? ஆற்றில வாழ்றதுக்கே பயமில்லையா? நீரன் அமைதியாக பதிலளித்தது. பயம் இருக்கிறது, ஆனால் நிம்மதியும் இருக்கிறது. கர்வன் சத்தமாக சிரித்தது. நிம்மதியா? உனக்கு உலகமே தெரியாது. ஒரு நாள் கடலுக்கு வா, அப்ப வாழ்க்கை என்னன்னு தெரியும். கர்வனின் வார்த்தைகள் நீரனின் மனதில் ஒரு சந்தேகத்தை விதைத்தது. நான் பயந்து வாழ்றேனா? உலகத்தை தவிர்க்கிறேனா? அந்த எண்ணத்தோடு ஒரு நாள் நீரன் கடலுக்குள் சென்றது. முதல் நாள் அலைகள் பயமூட்டின. இரண்டாம் நாள் உப்பு நீர் உடலை எரிச்சலாக்கியது. மூன்றாம் நாள் பெரிய மீன்கள், சுறாக்கள், ஒவ்வொரு நொடியும் உயிர் போராட்டம். நீரன் நினைத்தான், இது வாழ்க்கையா அல்லது நிரந்தர பயமா? அதே நேரத்தில் கர்வனுக்கும் ஒரு எண்ணம் வந்தது. எல்லாரும் அமைதி நிம்மதி என்று சொல்றாங்களே, அது என்னன்னு பார்த்தா என்ன? அவன் ஆற்றுக்குள் வந்தான். முதல் நாள் நீரின் மென்மை அவனை ஆச்சரியப்படுத்தியது. இரண்டாம் நாள் சிறிய மீன்களின் ஒன்றுபட்ட வாழ்வு அவனை கவர்ந்தது. மூன்றாம் நாள் பகிர்ந்து உண்பதும் ஒன்றுக்கொன்று உதவுவதும் அவனுக்கு புதிதாக இருந்தது. கர்வன் முதன்முறையாக உணர்ந்தான், இவ்வளவு அமைதியான வாழ்க்கையா? ஒரு நாள் கடலில் ஒரு பெரும் புயல். கர்வன் பழக்கப்பட்டது, ஆனால் அந்த நாள் அலைகள் எல்லையை மீறின. அதே புயலின் தாக்கம் ஆற்றிலும் வந்தது. அப்போது நீரன் தனது நண்பர்களுடன் ஒன்றாக சேர்ந்து பாதுகாப்பான இடத்திற்கு சென்றது. ஆனால் கர்வன் தனியாக இருந்தது. அந்த நேரத்தில் கர்வன் சிந்தித்தது, என் பலம் இன்று உதவலையே, ஆனால் ஆற்று மீன்களோட ஒற்றுமை காப்பாற்றியதுன்னு. புயலுக்கு பிறகு நதிமுகத்தில் இரண்டு மீன்களும் மீண்டும் சந்தித்தது. கர்வன் தலை குனிந்து சொன்னது, நான் தவறாக நினைத்தேன். பெருமைதான் வாழ்க்கைன்னு, ஆனால் நிம்மதிதான் உண்மையான வாழ்க்கை. நீரன் புன்னகையுடன் பதிலளித்தது, ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அதன் இடம் தான் சிறப்பு. கடலும் தேவை, ஆறும் தேவை. கதையின் கருத்து, நீ வாழும் இடம் முக்கியமல்ல, நீ வாழும் விதம்தான் முக்கியம்.